அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். வெற்றியின் பாதையை நோக்கி நான் உங்கள் ஷேக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அவல் கஞ்சி தான் பார்க்க போகிறோம். எங்கள் ஊரில் வந்து சரியான கிளைமேட்டாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குண்டு. இந்த கிளைமேட்டில் வந்து எங்கள் அம்மா எனக்கு அவல் கஞ்சி செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. செமையாக இருக்குது பாருங்கள். மேகம் எல்லாமே ஒன்றா பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்குது. ரெயின்போ வந்து நான் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் 2 ரெயின்போ இப்போ தான் பார்க்குறேன். பாருங்களேன், 2 ரெயின்போ இருக்குது. ஒரு ரெயின்போ திக்காக இருக்குது, ஒரு ரெயின்போ லேஸாக இருக்குது. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு நம்ம இப்போ அவல் கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சிவப்பு அவல் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். பசங்களுக்கு இந்த சிவப்பு அவலை எப்படி கொடுத்தா பசங்க சாப்பிடுவாங்கங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப சத்து மிகுந்த ஸ்நாக்ஸ் இது. பிள்ளைங்களுக்கு சிவப்பு அவல் நம்ம டெய்லி கொடுக்கலாம், இல்லை வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது பிள்ளைங்களுக்கு சேர்த்துக்கலாம். பெரியவங்களும் எடுத்துக்கணும், பெண்களும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் நிறைய அயன் சத்து இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. அனிமியா உள்ளவங்க இதை வந்து தினமும் எடுத்துக்கலாம். அப்புறம் சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. அவங்களுக்குலாம் அடிக்கடி பசிக்கும். அப்போ இது மாதிரி அவல் எடுத்துக்கும் பொழுது அந்த பசி இருக்காது. பிள்ளைங்க வந்து பேரிச்சம்பழம், அத்திப்பழம், கருப்பு திராட்சைலாம் சில பிள்ளைங்க டைரெக்டாக சாப்பிட மாட்டாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு தேங்காய் பால் 1 கப்பு, சிகப்பாவல் 1 கப்பு, பனவெல்லம் 150 கிராமு, தேங்காய் பூ 1/2 கப்பு, நெய் தேவையான அளவு. நெய் 1 ஸ்பூன் விட்டுட்டு சிகப்பாவல் 1 கப்பை ஒரே ஒரு அலசிட்டு லைட்டாக அதில் லைட்டாக வறுத்துருங்க. ரொம்ப வறுக்கணும்னு இல்லை, லேசாக வறுத்துட்டு பசும்பால் 1 கப்பு ஊற்றி வேக விடுங்க. தண்ணி ஊற்றிடாதீங்க, பசும்பாலில் தான் வேக விடணும். அதில் ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டு வேக விடுங்க. அது அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். இப்போ நைஸாக நம்ம கட் பண்ணி வச்ச அத்திப்பழம், பேரிச்சப்பழம், கருப்பு திராட்சை எல்லாத்தையும் அதில் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வேக விட்டுருங்க. அது நல்லா வெந்து அந்த சிகப்பு அவலும் வெந்து அந்த அவல், அந்த பால் எல்லாம் அதை மிக்ஸ் ஆகி நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ சுக்கு ஒரு சின்ன துண்டை எடுத்து சுக்கு நல்லா இடிக்கல்ல நல்லா இடித்து இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணி அதில் சேர்த்துருங்க. சேர்த்து அப்படியே அது வெந்துட்டு இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அதை அப்படியே நல்லா வேகட்டும். சிம்லேயே வச்சு வேக விடுங்க. ரொம்ப வேகமாக தீ வச்சிடாதீங்க, சிம்லேயே வச்சு வேக விடுங்க. இது அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். இப்போ ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி 150 கிராம் அந்த உருண்டை வெல்லத்தை அது போட்டு லைட்டாக ஒரு கரைஞ்சோன்னே நம்ம அதில் ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிடலாம். அதுக்காக தான். இப்போ இது நல்லா கொதி வெந்துருச்சு நல்லா. இப்போ நம்ம தேங்காய் பாலை அதில் ஊற்றிக்கலாம். அது நல்லா வெந்த பிறகு தான் நம்ம தேங்காய் பால் அதில் மிக்ஸ் பண்ணணும். தேங்காய் பால் நல்லா கெட்டியாக இருக்கணும், திக்காக இருக்கணும். நெய் 1 ஸ்பூன் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கரைஞ்சிருச்சு. கம்பி பதம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா கரைஞ்சி அதை ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ நம்ம அதை அதில் ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிடலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம தேங்காய் பூ வச்சுருந்தோம்ல, அதை 1 ஸ்பூன் நெய் விட்டு இந்த கடாயில் நல்லா ஒரு கோல்டன் நிறம் வர வரைக்கும் நல்லா வறுத்துருங்க. கோல்டன் நிறம் வந்தோடனே இதையும் அதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். சூப்பரான சத்தான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இதை பசங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிடுங்க.